ஐயா, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ற நீங்களே இப்படி மனசுடைஞ்சு உக்காந்துருந்தா எப்படி? சுப்புலட்சுமி, என் வாழ்க்கையில் நான் எதையோ சந்திச்சிருக்கேன். நான் எதுக்குமே கலங்கினதில்லை. நான் உயிருக்குயிரா நினைக்கிறேன் என் கங்காவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுமா. எல்லாம் அந்த ஜெயச்சந்திரனால தான். அவன் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியாம போச்சு. நல்ல வேளை நிச்சயத்துக்கு முன்னாடியே கெட்டவன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை நிச்சயத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா நம்மளால என்னமா பண்ண முடியும்? என் தங்கச்சி வயிற்றுல பிறந்த பையன், எங்க பரம்பரை ரத்தம் அவன் உடம்புல ஒரு சொட்டாவது ஓடலையா? நான் தெருவில் நடந்து போகும்போது, ஐயா உங்க வீட்டு நிச்சயதார்த்தம் நின்று போச்சேன்னு 4 பேர் கேட்டா, அவன் ஆறுதலுக்கு கேட்கிறானா இல்ல கேலியா கேட்கிறானான்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கேட்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அவனை அப்பவே கண்டந்துண்டமா வெட்டி பொலி போட்டிருப்பேன். தங்கச்சி பையனாச்சுங்கிற பாசம்தான் என்ன தடுத்துருச்சு. ஐயா, நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். இங்க பாரு கங்கா, நான் கேட்குற கேள்விக்கு நீ மறைக்காம பதில் சொல்லணும். இந்த நிச்சயம் நின்று போனதுல நீ உண்மையிலே வருத்தப்படுறியா? நிச்சயமா வருத்தப்படுறேன். எங்க 2 குடும்பத்துக்குள்ள பகை தீர்ந்து ஒரு நல்ல உறவு ஏற்படுறதுக்கு என் கல்யாணம் உதவும் நினைச்சேன். இப்போ அது தடைப்பட்டு போச்சு. அது எனக்கு வருத்தமா தாண்டா இருக்கு. அக்கா, நாங்க அப்படி நினைக்கலக்கா. எங்களுக்கு உங்க நிச்சயம் நின்னு போனதுல உண்மையாவே சந்தோஷம்தான். ஆமாக்கா, உன்னை விரும்பின கலெக்டர் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு மறுபடியும் வாய்ப்பு வந்திருக்கேன்டா எங்களால நினைக்க முடியுது. நான் இப்ப போய் கலெக்டர் விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல போறேன். ஏன் தெரியுமா, நானும் ரமாவும் இத அப்பா கிட்ட சொல்லணும்னு போகும்போதெல்லாம் நீ தடுத்துக்கிட்டே இருந்த. தடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் கலெக்டருக்கு உனக்கும் கல்யாணமே நடந்திருக்கும். இப்பவே நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். நில்லுடி, ஏற்கனவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்பா ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இப்ப நீ போய் சொல்லி அவர் மனசை இன்னும் நோய் அடிக்கணுமா? இல்ல கங்கா, இப்போ போய் கலெக்டர் மேட்டரை சொல்றதுனால நீ நினைக்கிற மாதிரி ஐயா வருத்தப்பட மாட்டார், சந்தோஷம் தான் படுவார். விஸ்வா, நீ எல்லாத்தையுமே தப்பா தான் புரிஞ்சுக்கிற. முதல்ல அப்பா இந்த வருத்தத்துல இருந்து மீளணும். அவர் மனசு அமைதியானும். இப்போதைக்கு இது தவிர என் மனசுல வேற எந்த சிந்தனையும் இல்லை. அப்போ மறுபடியும் ஜெயச்சந்திரனுக்கு கட்டி கொடுக்கணும்னு முடிவெடுத்தா நீ சரின்னு சொல்வியா? அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. அப்பா தான் என் உயிர். என்னால அப்பாவுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது. அப்பா என்னால எந்த மன நெருக்கடிக்கும் ஆளாகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் நான் சம்மதிப்பேன். இந்த உலகத்துல யாரும் எனக்கு வேணாம். எனக்கு என் அப்பா தான்டா முக்கியம். இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்பாவை இந்த துக்கத்துல இருந்து மீள வைக்கணும். தயவு செஞ்சு வாங்க, அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தலாம். வா, வாடா. அப்பா சாப்பிடுங்கப்பா. வேண்டாமா, எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா, நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு தானே பழக்கம். இப்ப எங்களை தனியா சாப்பிட சொல்றீங்க. அப்பா,
நின்னு போன நிச்சயத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படவும் வேணாம். இனிமே என்னை பத்தியும் கவலைப்பட வேணாம்ப்பா. உன்னை பத்தி நான் கவலைப்படாம இந்த உலகத்துல நான் யாரை பத்தியுமா கவலைப்பட போறேன்? இந்த உடம்புல இருந்து உயிர் போயிட்டா கூட அந்த உயிர் உன்னை பத்தி தாம்மா கவலைப்படும். அப்பா, ஐயா, என்ன வார்த்தை பேசிட்டீங்க? இப்படி எல்லாம் நீங்க பேசலாமா? பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க செத்து போயிடுவோம் ஐயா. இங்க பாருங்கப்பா. அப்பா, நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம் இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிற சுப நிகழ்ச்சிப்பா. அவ்வளவுதான். சில பேருக்கு சுலபமா நடக்கும், சில பேருக்கு தடை ஏற்பட்டு நடக்கும். அதனால நம்ம தளர்ந்துடக்கூடாதுப்பா. இப்ப நின்னு போன நிச்சயம் நாளைக்கு கல்யாணத்திலயே முடியலாம் இல்லையா? அப்பா, நாம எதையும் நினைக்கதான் முடியும். நடக்கிறதெல்லாம் நம்ம குலதெய்வம் கங்காதேவி கையில தான் இருக்குன்னு நீங்க தானேப்பா அடிக்கடி சொல்லுவீங்க. இப்பவும் அதே மாதிரி நினைச்சுக்கோங்கப்பா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நீங்க சந்தோஷமா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. கங்கா, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய எனக்கு என் மூத்த மகளா இருந்து என்னை தைரியப்படுத்தி என் மனசை தேத்தன பாரு. நம்ம குலதெய்வம் கங்காதேவியே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்குமா. இப்ப என் மனசுல புது தைரியமும் தெம்பும் வந்துருச்சுமா. நீ மனசு உடைஞ்சு போயிடுவேன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீ தைரியமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்போ உங்க கவலை போயிடுச்சுல்லப்பா. சாப்பிடுங்கப்பா. வேண்டாமா. இல்லப்பா, எங்களுக்காக சாப்பிடுங்க. சொன்னா கேளுமா. சாப்பிடுங்க ஐயா. ஆமா, ரமா எங்க? மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிருக்காப்பா. அவ கோவில்ல இருந்து வந்தப்புறம் சாப்பிடு பாப்பா. எங்களுக்காக சாப்பிடுங்கப்பா. 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 சாப்பிடுங்க ஐயா. நீங்க சாப்பிடுங்கப்பா. ரேஷன் அரிசி கடத்தின ஜெயச்சந்திரனோட எஃப்ஐஆர் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கு சார். கலெக்டர் கையும் களவுமா பிடிச்சது. நாளைக்கு ஏதாவதுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது சார். நீங்க ஒன்னா ஃபைல் செக் பண்ணீங்க. ஃபைல்ல எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் ஃபைன் ஆர்ட் விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த பையன்கிட்ட டீடைல்ஸ் கேட்டு வாங்கி ரிப்போர்ட் ரெடி பண்ணி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க மேடம். என் பையன் ஜெயச்சந்திரனை பார்க்கணும். பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். போய் ஜெயச்சந்திரனை கூட்டு வாங்க. எஸ் சார். போய் பாருங்க சார். போங்க மேடம். தம்பி, தம்பி, உன்னை பார்க்க உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. அம்மா,
அம்மா அட பாவி பயலே, ஏய் பெத்தவளே சாபம் கொடுக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டியே. நீ உருப்படுவியா 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 உருப்படுவியா? நம்ம பரம்பரையிலேயே இப்படி ஒரு தப்ப யாருமே பண்ணலடா பாவி. நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. உங்க மகன் எங்க கஸ்டடியில இருக்காரு. நீங்க இங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லைங்க. இவன் பண்ண காரியத்துக்கு இவனை அடிக்காம வேற என்னங்கய்யா பண்ண சொல்றீங்க? முத்தரசி, ஏன் இப்படி பண்ற? அவனே பாவம் நொந்து போயிருக்கான். வந்த இடத்துல 4 வார்த்தை ஆறுதல் சொல்லாம இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? டேய், ஏண்டா நம்ம கிட்ட இல்லாத பணமா? ஏண்டா இப்படி பண்ண? நீ பண்ண காரியத்தினால ஊரே நம்ம குடும்பத்தை பார்த்து காரி துப்புது. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்கம்மா. நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணாதவன் ஏண்டா போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த? அம்மா, விடிஞ்ச நிச்சயம்மா, அபாண்டமா பழி. இந்த சூழ்நிலையில அப்படி நடந்து போச்சுமா. நான் அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேம்மா, நிச்சயம் முடிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஆனா அவங்க கேட்கலம்மா. அம்மா அம்மா, கங்கா எனக்கு உயிருமா. அத அத எப்படி வெளிக்காட்டுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அவளுக்கும் எனக்கும் நிச்சயம் நடக்கிற அந்த சமயத்துல போய் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணுவேனா சொல்லுங்கம்மா. நீ சொல்றது நான் நம்ப மாட்டேன்டா. என்னம்மா, என்ன பெத்த நீங்க ஒரு உத்தமி. உங்க பையன் நான் தப்பு செய்வனா? என்ன நம்புங்கம்மா. உங்க மேல ஆன, என் மேல ஆன, யாரோ செஞ்ச சதியம்மா. நான் மாட்டிக்கிட்டம்மா. போங்கம்மா, போய் ஐயா கிட்ட நான் நிரபராதின்னு சொல்லி என்ன ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அம்மா, நான் ரிலீஸ் ஆன உடனே நிச்சயத்தை நடத்த சொல்லுங்கம்மா. ஒருவேளை நான் ரிலீஸ் ஆக லேட் ஆனா நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. நீங்களே நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருங்க. அம்மா, ஏம்மா, ஏன் அமைதி ஆயிட்டீங்க? ஐயா எல்லார் முன்னாடியும் நிச்சயதார்த்தத்தை ரத்து பண்றேன்னு சொல்லிட்டாரு. ரத்து பண்ணிட்டாங்களா? முடியலம்மா, முடியல. என்னால தாங்கிக்க முடியல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாதுமா. ஐயா கிட்ட சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க வைங்கம்மா. நடக்க வைங்க, தயவு செஞ்சு நடக்க வைங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, இது உன்னாலதான் முடியும். நான் சொல்றத நம்புங்கம்மா. நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. நம்புமா, என்ன நம்புமா. நீ அழாதடா, நான் உன்னை நம்புறேன்டா. என் மகன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் மனசார நம்புறேன். இந்த நிச்சயத்தை பிடிக்காத ஏதோ ஒரு படுபாவிதான் உன்னை மாட்டி விட்டுருக்கான். அவன் குடும்பம் விளங்காது, அவன் கை கால் விளங்காம போகட்டும். அவன் அவன் கார்லயோ லாரியிலயோ அடிபட்டு நாசமா போவான். முத்தரசி, விடு. முதல்ல அவனை வெளியெடுக்கிறத பார்ப்போம். ஜெயச்சந்திரா, நான் ஐயா கிட்ட பேசி நிச்சயம் நடக்க ஏற்பாடு பண்றேன். நீ கவலைப்படாம இரு.
கூடிய சீக்கிரம் உன்னை வெளியே எடுக்கிறேன். முத்தரசி வா. அப்பா, அதோட முக்கியம் கங்காவுக்கும் எனக்கும் நிச்சயம்ப்பா. நிச்சயம் நிச்சயம் நிச்சயமா நடக்கும்டா. அம்மா போயிட்டு வரேன்டா. தம்பி வாங்க வாங்க.